உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்னன்னா, ஜூலை மாத பலன்கள். அப்போ அந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சூரியனும், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான். இந்த கிரக அமைப்புகள் ஆகப்பட்டது கடக ராசி எங்களுக்கு எப்படி இருக்கும்? கடகராசியில் பிறந்த ஆண்களும் பெண்களும் அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஆண்கள் பாதிக்கப்படலன்னு சொல்ல, ஆண்களை விட அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா, ஒருத்தர் மேலே பாசம் வச்சு அன்பு காட்டி அதில் ஏமாந்து போய் பல துரோகங்களை சந்தித்து தான் ஏமாந்து போய் தான் நினைச்ச வாழ்க்கை தனக்கு திருப்தியாக அமையாமல், அமைஞ்ச வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டாலும் அதுலேயுமே கணவரால் பல குழப்பங்கள், தொந்தரவுகள், அவங்களையும் குடும்பத்தில் வேலைக்கு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணி கஷ்டப்பட்டு ஆனால் நிம்மதி மட்டும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்தில் இருந்து ஒரு சுகபோக வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது. கண்டிப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சியா இருக்கிறாங்க. அப்போ 4ஆம் இடம் என்பது என்ன? ஒரு சுகஸ்தானம். அப்போ அந்த சுகஸ்தானாதிபதி 11ஆம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு யோகம். மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் இந்த பீரியடில் நடக்கும். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்களா, கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் தடைப்பட்ட திருமணங்கள் இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். கல்யாணத்துக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இந்த பீரியடில் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இது போக பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, சந்தோஷமான நிகழ்ச்சிகள், ஒரு ஆடை ஆபரணங்கள், தங்கம், வெள்ளி, வைரம், இது மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், உங்களுக்கு கிஃப்டாக யாராவது கொடுக்கலாம். இது மாதிரி விஷயங்கள் உங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்தும். அது போக இப்போ அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதற்கு மேலே அந்த மாதிரி கஷ்டங்கள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. அதற்கு பதிலாக நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ, என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ, எதை எதை இழந்தீர்களோ, எந்தெந்த இடத்துல உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டுச்சோ அது எல்லாத்தையுமே இப்போ ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய நேரம். அந்த மாதிரி நேர காலம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்குது. குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். ரைட்டு. 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் என்ன ஆகும்? விரயங்கள், நஷ்டங்கள், கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான, அங்கே ராகு இருக்கிறார் 8ஆம் இடத்துல. அங்கே ராகு 8ஆம் இடத்துல இருந்து கடகராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில், ரிலேஷன்ஷிப்பில் அவமரியாதை, குழப்பம், அவங்க கௌரவத்தை பாதிக்கிறது, தவறான பாதையில் போகிறது, தவறான பாதையில்
அவங்களுக்கு ஆசையை வர வைக்கிறது, இதெல்லாம் ராகு பண்ணுவார். ஆனால் இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக கடகராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்து, அந்த குரு பார்த்தால் கோடி புண்ணியம், கோடி நன்மை. யாருக்கு? கடகராசிக்காரங்க. அப்போ அந்த கோடி புண்ணியமும் கோடி நன்மையும் உங்களுக்கு தான் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு வந்து அவமானம் வராது, குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது, எதுலேயுமே நீங்கள் சிக்க மாட்டீங்க. அந்த 8ஆம் இடத்தை குரு பார்த்துட்டார் இல்லையா, அது ராகுவையும் பார்த்துட்டார் இல்லையா, நீங்கள் ஃப்ரீ. அப்போ நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம். எப்படி சாதிப்பீங்க? சுக்கிரன் 4ஆம் இடத்த அதிபதி, அதே சமயத்தில் 11ஆம் இடத்த அதிபதி, அவர் ஆட்சியாக இருக்கிறதுனால இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். அது போக உங்களுக்கு வந்து தொழில் காரகனான சனி பகவான் 9ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில். அப்போ அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு புது விதமான தொழிலை கொடுப்பாரு. அந்த தொழிலில் நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை அந்த தொழிலை அமைச்சு அதன் மூலியமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். உங்களுக்கே 4 பேர்த்து வேலைக்கு போட்டு தாராளமாக வேலை செய்யலாம். கடகராசியில் பிறந்தவங்க 50% பேர் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. நீங்களும் பிஸ்னஸ் பண்ணாதவங்க, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கிறவங்க இந்த பீரியடில் பிஸ்னஸ் பண்ணுங்க. வேலைக்கு போகிறவங்க உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகக்கூடிய நேரம் வந்தாச்சு. கவலையே படாதீங்க. நீங்கள் நல்லா இருப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இப்போ வந்திருக்குது. அது போக உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் ஒன்று சேர்றாங்க. அந்த சூரியனும் புதனும் ஒன்று சேர்றதுனால கண்டிப்பாக நல்ல படிப்பு வரும், நல்லா படிப்பீங்க. படிப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிப்பீங்க. அப்போ வந்து டிஎன்பிசி எழுதலாம், குரூப் ஏ சம்மந்தப்பட்டது எழுதலாம். அந்த எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. பல நாள் லட்சியம், ஒரு நாள் வெற்றி அடைய போகிறீங்க. அந்த நாள் இப்போ வந்தாச்சு. தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, இந்த குரு பகவானையும் கும்பிடுங்க, சிவனையும் கும்பிடுங்க. சிவனை சனிக்கிழமை நாளில் கும்பிடுங்க, சிவனை திங்கக்கிழமை நாளில் கும்பிடுங்க. அந்த குரு பகவானை வியாழக்கிழமை நாளில் கும்பிடுங்க. உங்கள் மனசில் என்ன பிரார்த்தனை இருக்குதோ அந்த பிரார்த்தனையை சாமிகிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அது நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நான் வந்து பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கிறேன், நெகட்டிவ் இல்லை. அப்படி பாசிட்டிவாக சொல்லியுமே நீங்கள் சொன்ன மாதிரி நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு சில பிரச்சனைகள் தான் வந்துட்டுருக்குது, சில குழப்பங்கள் நடக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது குறை இருக்கும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் யாராவது இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லை, எங்கிட்ட பார்க்குற மாதிரி இருந்தாலும் அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.